எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்கிறார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி சனி பகவானுடைய பயிற்சி காலத்தில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அர்த்தாஷ்ட சனி. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அர்த்தாஷ்ட சனியுடைய பாதிப்பு இருக்குமா இருக்காதா? 4வது பாவகத்தில் சனி வந்தால் வசதி வாய்ப்புகள் பறிபோகும். சுகஸ்தானம் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு கொடுக்கும். சொத்து பத்தில் வில்லங்கம் ஏற்படும். வாகனத்தில் தொல்லைகள் உண்டு. இது எல்லாமே எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துக்கு அதிபதி எந்த சூழ்நிலையில் இருக்கிறாருன்றதை பொறுத்து தான் பலன். எப்போவுமே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. படித்தது வேறு, அனுபவம் வேறு. ராசிக்கு 4வது பாவகத்தில் சனி பகவான் போகக்கூடிய தருணம், தனகாரகன் சொல்லக்கூடிய இடத்துல தொழில்காரகன் வந்து 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் மே மாதம் 16ஆம் தேதி 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எந்த பாவகத்துக்கு போகிறாரோ அந்த பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் மே மாதம் 16ஆம் தேதி இடம்பெயர்ச்சி ஆகிட்டு உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்திலிருந்து 7வது பாவகத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கிறதுக்கு குறைந்தபட்சம் இல்லை, ஒரே ஒரு நாள் தான், 30 வருஷம். மீண்டும் சனி பகவான் 4வது பாவகத்துக்கு போகக்கூடிய சூழலில் குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே படுமா? பட்டா சந்தோஷம். என்னைக்கோ காய்க்கக்கூடிய பலாகா நமக்கு முக்கியம் இல்லை, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாகா தான் முக்கியம். அப்படி 4வது பாவகத்தில் சனி பகவான் போகும் பொழுது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஜோதிடர்கள் போட்ட பதிவெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு சிலர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு சிலர் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பதிவு தயவு செய்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குள்ளார ஒரு புரிதல் வரும். அதாவதுங்க, ஜோதிடம் அப்படின்றது யார் வேணாலும் சொல்லலாங்க. சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஆதாரம் இருக்கணும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் தான் சனி பகவான் மாறுறாரே தவிர வாக்கிய பிரகாரம் மாறல. சரி, அது அப்பாற்பட்ட விஷயம். திருக்கணித பிரகாரமே நம்ம பலன் சொல்லலாம். புரட்டாதி நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதி உண்டு, நட்சத்திரத்துக்கு அதிபதிகள் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதுபோக அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களும் உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருந்து 330 டிகிரியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் வரார். சுபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன அவருடைய போஸ்டிங் என்ன, அதாவது அவருடைய போஸ்டிங்னா அவருடைய பங்களிப்பு என்ன? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் எந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னா தனஸ்தானாதிபதி, அதுபோக தக்ரியஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, உடல் ஸ்தானாதிபதி, இது எல்லாமே நமக்கு சனி பகவான் தான். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிடலாம். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனகாரகனுடைய வீட்டுக்கு வராரு. 1. சனி பகவான் குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுபஸ்தானத்தில் வராரு. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்மளுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலும் நல்லா இருக்கும். அர்த்தாஷ்ட சனியில் நமக்கு சங்கடமாக இருக்கக்கூடிய காலகட்டம் முதல்ல ஒரு 2.5 மாதம், மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் முழுவதும், மே மாதத்தில் ஒரு 16 நாள், 2.5 மாதம் எங்கே, முக்காச்சுத்தி 2 மாதம் கூட வரல.
அதாவதுங்க, இந்த நாட்களுக்குள்ளார ஏதாவது ஒரு சங்கடத்தில் சிக்கிக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கே 1.5 வருஷம் ஆகி போயிடும், பார்த்துக்கோங்க. நம்ம ராசி அதிபதி, தனுசு ராசிக்கு அதிபதி ஏற்கனவே 8வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில், ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு 6வது பாவகம் மறைவு ஸ்தானத்தில் ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் பகை பெற்றிருக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, கை கெட்டுறது வாய் கெட்டலிங்க, எல்லாம் நடந்து கடைசி நிமிடத்தில் எனக்கு வர வேண்டிய நேரத்தில் அது இல்லைன்ற மாதிரி போகுதுங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய சூழ்நிலை இதுதானுங்க. சனி பகவான் 4வது பாவகத்துக்கு போனாலும் குரு பகவான் மாறுற வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலை பெருசாக மாற்றம் வராது. சொல்லப்போனால் மார்ச் 29லிருந்து மே 16ஆம் தேதி வரைக்கும் 100% உங்களுக்கு பாதகமாக இருக்குமே தவிர சாதகமாக இருக்காது. அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த சூழலை சரியான முறையில் பயன்படுத்திக்காமல் சிக்கிக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு நீங்கள் சிரமப்படுறதே உங்களுக்கு, ஏன்னா அதுலேருந்து விடுபடுறதுக்கே கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகி போயிடும். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூர் வெளிநாட்டு உள்ளூர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, பழக்கப்பட்ட பாதைகளை பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதைகளை பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. பழக்கப்பட்ட பாதையாக இருந்தால் எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். 50ல் போனாலும் 100ல் போனாலும் 200ல் போனாலும் பயம் இல்லாமல் போகலாம். பழக்கப்படாத பாதையாக இருந்தால் 40-50ல் போனால் கூட பைக்லேயோ கார்லேயோ நாம் பதட்டத்தோடு தான் போவோம். எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குன்றது தெரியாது. பழக்கப்படாத பாதை. எதிர்காலம்ன்றது அதுதானுங்க, பழக்கப்படாத பாதை. நடந்து முடிந்த காலம், நிகழ்காலம்ன்றது பழக்கப்பட்ட பாதை. அதிகபட்சம் மார்ச் 29லிருந்து மே 16ஆம் தேதி வரைக்கும் சத்தியமாக உங்களுக்கு சரியில்லை நேரம். அதில் மாற்று கருத்து இல்லை. சூதானமாக இருங்க, கவனமாக இருங்க. போக வேண்டிய பாதையில் விழிப்புணர்வோடு போங்க. ஒரு நண்பர் வந்தார், முன்ன பண்ண தெரியாதவர், ஏதோ ஒரு பொருள் என் கையில் கொடுத்தாரு, நானும் வச்சுருந்தேனுங்க, கடைசியில் அந்த பொருள் உணுது தான் அப்படின்ட்டு தேவையில்லாமல் பழிபங்கம் வந்துருச்சு. ஒருத்தருக்கு காசு பணம் கொடுத்தனுங்க, அவர் ஊர் விட்டு ஓடி போயிட்டார், கடைசியில் அந்த காசு பணம் வாங்கின காசு பணத்துக்கு இந்த நிமிஷத்துலேருந்து வட்டி முதலும் கட்டிக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டனுங்க, அவர் எங்கேயோ போயிட்டார். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தயவு செய்து தலையிட வேண்டாம். மனிதாபமானம் உங்களுக்கு இருக்க வேண்டியது தானுங்க. யாருக்கும் போய் உதவி செய்யாதீங்க, யார் விஷயத்துக்கும் போய் முன்னிக்காதீங்கன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய சூழ்நிலையே இப்போது மோசமாக இருக்குது. நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து மே 16ஆம் தேதி வரை இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கணும். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துடும், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகி போயிடும். கணவன் மனைவிக்குள்ளார சிக்கல் ஏற்பட்டு விடும். இருக்கிற வீடு வாசல் விற்று போடலாமான்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்டே விற்று போடுவீங்க. அதனால் சாமி, நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த காலகட்டம் மட்டும் கெட்டது நடக்காமல் பார்த்துக்கிடுங்க. தப்போ ரைட்டோ, மார்ச் 29லிருந்து மே 16ஆம் தேதி வரை உங்களுக்கு கண்ணு கட்டி விட்ட மாதிரி ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தை ஒரு முறைக்கு 4 முறை இல்லை 10 முறை யோசனை பண்ணி செயல்படுங்க. சார், நீங்கள் சொல்கிற நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார், எல்லா வேலையும் முடிச்சு போட்டேனுங்க, கடைசியில் செஞ்சே ஆகணும்னா தப்பில்லை, பண்ணுங்க, ஆனால் சூதானமாக இருந்துக்கோங்க. இல்லை சார், செய்யலான்னு இருக்கேன், ஒரு மாதம் தள்ளி கூட செஞ்சுக்கிடலாமா, பரவாயில்லையானா தாராளமாக எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதிலிருந்து நீங்கள் விலகிட்டீங்க, இந்த காலத்தை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு என்னென்ன நடக்கும்ன்ற விவரத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம ஜோதிடத்தில், அதுவும் கோட்சார ரீதியாக ஜென்ம ரீதியாக அப்புறம் சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறாரு, கேது எங்கே இருக்கிறாரு, குரு எங்கே இருக்கிறாரு, சனி எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு யாருக்கு இப்போ நேரம் இல்லை.
கோட்சார பலனே போதுமையா, எனக்கு இன்சிடென்ட் காப்பி மாதிரி தான் எனக்கு பலன் வேணும். இன்றைக்கி நான் எப்படி இருப்பேன், கோட்சார பலன் சொல்கிறது தான் வேத வாக்குன்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் தப்புன்னு சொல்லலை, கோட்சார பலன் வந்து நான் தப்புன்னு சொல்லலை, அது பொய்ன்னு சொல்ல மாட்டானுங்க, உண்மைதான். கிரகங்கள் நின்ற பலன் அதுதான் கோட்சார பலன். கிரகம்ன்றது கோள்கள், சாரம்ன்றது நட்சத்திரம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த குறிப்பிட்ட காலகட்டம் போயிடுச்சுன்னா அதன் பிறகு உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னா, சனி பகவான் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்த வாழ வச்சிருவார். குரு பகவான் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்த சங்கடப்படுத்திட்டு பார்க்குற இடத்துக்கு தான் பலன் கொடுப்பார். இது ஜோதிட விதியில் மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயம். சனி பகவான் இருக்கிற இடத்த காப்பாற்றுவார், பார்க்குற இடத்தையும் பலன் கொடுப்பார். அது வேற. இது கோட்சார ரீதியாகவும் பொருந்தும், ஜென்ம ரீதியாகவும் பொருந்தும். ஆனால் கோட்சார ரீதியாக குரு பகவான் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்த வச்சு செஞ்சிடுவார். ஆனால் பார்க்குற இடத்துல நல்லது செய்துடுவார். அந்த அடிப்படையில் சனி பகவான் 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானம், வாகனம், வீடு வாசல், ஆணும் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை, காசு பணம், எல்லா விஷயங்களுக்கும் அந்த சுபஸ்தான 4வது பாவகம் பிரதானமாக இருக்கும். 4வது பாவகத்தில் போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்குறாரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஐயா சாமி, சனி பகவான் காசு பணத்தை கொடுக்கவே தேவையில்லை, அனுபவத்தை கொடுக்கட்டும். யாரும் தராத ஒரு விஷயம் என்னென்னா அனுபவம். இந்த அனுபவம் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குது. இந்த அடுத்த 2.5 வருஷம் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்க போகுது. ஆனாலும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்க, சாதிப்பீங்க. சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சாமி சத்தியமாக சொல்கிறீங்க, சாதிப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. 4வது பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் 3வது பார்வையாக, அவருக்கு 3வது பார்வை. சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் செவ்வாவுக்கு மட்டும்தான் 3 பார்வை இருக்குது. வேறு எந்த கிரகத்துக்கும் 3 பார்வைகளெல்லாம் கிடையாது. ஒரே பார்வை, 7வது பார்வை. சில பேர் சொல்கிறாங்க ராகுக்கும் கேதுக்கும் கூட தான் சார் 3 பார்வை இருக்குது. 3 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு. ராகு கேது கிரகங்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் உண்டு. அதாவது நிழல் கிரகங்கள் சொல்லக்கூடிய நூல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகம், உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகம். 2வது சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு 3வது பாவகத்தை பார்க்குறார். அப்போது உங்கள் ராசிக்கு அது 6வது பாவகம். ருணரோக சத்ருஸ்தானம். உங்களுடைய உடல் உபாதைகள் சரியாக போகுது. சார் எப்படி சார்? சனி பகவான் யாருன்னு சொன்னேங்க? சனி பகவான் உடலஸ்தானாதிபதினு சொன்னேன். உடலஸ்தானாதிபதி தனஸ்தான் சுபஸ்தானத்தில் இருந்து, குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கையில் உடல் உபாதைகள் சரியாகும். ஃபஸ்ட்டு செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், இல்லையா? முதல்ல. அதே மாதிரி 2வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் மறுக்க 6வது பாவகத்தை பார்க்குறாரு. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும். சார் உண்மையா சார்? 2 கூடிய கிரகம் தானே படிப்பு ஸ்தானம். அந்த படிப்பு ஸ்தானாதிபதி சனி பகவான், சனி பகவானுடைய பயிற்சி காலத்தில் உங்கள் வீட்டுக்கு 4வது பாவகத்தில் வரும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சனி பகவானுடைய இருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. எந்தெந்த கிரகங்கள்? தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி, 11வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானாதிபதி, சூரிய பகவான், கிட்டத்தட்ட 5 கிரகங்கள். அந்த 5 கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் படும். சார் சூரியன் சொன்னீங்க, புதன் சொன்னீங்க, சுக்கிரன் சொன்னீங்க, சனியை சொன்னீங்க, 5வது கிரகம் இன்னொரு கிரகம் சொல்லலையே சார்னா ராகு. அப்போ ராகு, சூரியன், சனி, புதன், சுக்கிரன் 5 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சனி பகவான் பயிற்சி காலகட்டத்தில் 5 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் படும். 10வது பாவகத்தில் படக்கூடிய தருணத்தில் இன்னும் 2 கிரகங்கள் குருவும் செவ்வாவும். செவ்வாய் 4வது பார்வையும் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்ப்பாரு.
4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு 5வது பார்வையை உங்க ராசிக்கு 10வது பாவகத்தை பார்ப்பார். அப்ப பார்த்துக்கோங்க எத்தனை கிரகங்கள், 7 கிரகங்களுடைய பார்வை 10வது பாவகத்துல. படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம போயிடுமா? எத்தனை பேர் வெளியூர் போறீங்க, எத்தனை பேர் வெளிநாடு போறீங்கன்னு பாருங்க, எத்தனை பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குதுன்னு பாருங்க. அதாவது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை கொடுக்கக்கூடிய பிரபஞ்சம்தான் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தையும் தரப்போகுது. சில பேருக்கு ஒரு குளத்தில் போய் மீன் பிடிக்கிறதே பெருசாக இருக்குங்க. சில பேருக்கு ஒரு ஏரியில் போய் மீன் பிடிக்கிறது பெருசாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஒரு ஆற்றுல போய் மீன் பிடிக்கிறது பெருசாக இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு தான் கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடிய அந்த விதி வரும், அந்த தருணம் வரும், அந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தும். அதுதான் அவருக்கு பெருசாக இருக்கும். அச்சீவ்மெண்ட், எண்ணங்கள், சிந்தனைகள் பெருசாக வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் பல விதத்தில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு லாக்கிப்படுறீங்களா இல்லை சாதிக்கிறதுக்கு லாக்கிப்படுறீங்களான்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சாதிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தோம், நான் சம்பாதிக்கிற இடத்துலையே இருக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய தப்பு தானுங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு பாதையை தான் காட்டும், நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது இல்லையா? இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் நான் இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விதி எனக்கு இருக்கிறதுனால தான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் ஃபோனில் வந்துட்டுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கலைங்க நான் உங்கள் கண்ணில் படுவேன்ட்டு இல்லையா? அப்போது இது 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 வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஏதோ ஒரு வகையில் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கான பாதையை காட்டும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்த 2.5 வருஷம் கழித்து நீங்கள் வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அல்லது வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது, ஆனால் நடக்குமா நடக்காதான்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுங்க, நீங்கள் சொன்னது அனைத்தும் அப்படியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்க போகுது, உடல் உபாதைகள் சரியாக போகுது, அதே மாதிரி சத்துரு தொல்லைகள் நீங்க போகுது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது, கடன் பிரச்சனைகள் நீங்க போகுது. உறுதி, மாற்றம் இல்லை. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். இது நடக்கும். அடுத்தது உங்க ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அதே சனி பகவான் உங்க ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தனுசு ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும். சில பேருக்கு சுய தொழில் செஞ்சுக்கிட முடியலையேன்ற ஆதங்கம் இருக்கும். இந்த நேரத்தில் சுய தொழில் செஞ்சு விடுவீங்க. அதுபோக 4வது பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் 10வது பார்வையை உங்க ராசியை பார்க்கிறார். குடும்பஸ்தானாதிபதி. திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணம் செஞ்சுக்கிட முடியலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்குதுன்னா திருமணம் பண்ணிட்டு ஏன்டா பண்ணோன்ற கவலையும் சில பேருக்கு இருக்கு. அப்போது இந்த தருணம் திருமணம் நடக்காத நண்பர்களுக்கு திருமணத்துக்காக தவம் இருக்கிறேனுங்க, நான் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த தருணத்தில் கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணம் நடந்து பிரிஞ்சு போனவங்க மீண்டும் இணைந்து வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தும். அதுபோக திருமணம் நடந்து ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் நாய் போச்சுங்க, காதலை கேட்டதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சுங்க, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கும். இது உறுதி, இதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நான் சொன்ன விஷயத்தில் சொன்ன பலனில் ஏதாவது ஒரு குத்தம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சட்டையை பிடிச்சி கேட்ட மாதிரி நான் நினச்சிக்கிறேனுங்க. 100% இது உறுதி, இதில் மாற்று கருத்து கிடையாது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என் வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு இந்த பிரபஞ்சம் எழுதியிருந்தால் அது மாறாது. சரிங்களா? நேரம் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது, நேரத்தோடு சேர்ந்து நாமளும் செயல்பட்டால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். பார்த்துக்கிடுங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.